ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஃப்ரைடே வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ஃப்ரைடே கொடுத்த லெவல்ஸ் என்னன்றதை நம்ம இன்றைக்கி போய் பார்த்துடலாம். தட் மீன்ஸ் 12ஆம் தேதி நான் கொடுத்துருந்த லெவல்ஸு நான் 2 ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் எப்பயுமே நான் இன்றைக்கி அனலைஸ் பண்ணுவேன். ஓகே ஃபைன், வாங்க. ஓகே, மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஜோன்லேயே ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங் மூமெண்ட் எப்பயுமே தெரியும், ஏதோ அப்சைட் டவுன் சைட் ட்ராஸ்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஜோனில் பார்த்தீங்கன்னா மைனர் ரெஸ்டாரண்ட் டு ரிவர்சல் ஜோன், இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணாங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், நான் எப்பயுமே பக்கத்தில் இருக்குன்னா அது ஜோனாக கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜோனில் இங்கே ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. இந்த டோஜி கட் பண்ணதுமே என்ட்ரி. இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் ஏம் பண்ணல, இதுதான் டார்கெட். ஏன்னா நமக்கு மேலே ரெஸ்டாரன்ஸ் தெரியாது, ஓப்பன் ரெஸ்டாரன்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து டார்கெட்னு பார்த்திங்கன்னா இந்த ஹை தான். ஸோ அந்த ப்ரீவியஸாக அந்த ரெஸ்டாரன்ஸ் அது தான். ஸோ இந்த டார்கெட் வைக்கும்போது அவங்க எனக்கு இங்கே ஸ்லிப்பேஜில் போய் அன்றைக்கி பாசிட்டிவ் ஸ்லிப்பேஜ் எனக்கு விழுந்தாங்க. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ட்ரேட் தான் நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருந்தது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ட்ரேடும் எடுத்திருந்தோம். இந்த ட்ரேட் இந்த பர்டிகுலரில் ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணோம். அண்ட் இதை நான் கேட்ச் பண்ணல. அகைன் இங்கே எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு எஸ்எல் நல்லா மேலே போனாங்க. பட் ஒரு விட்டு எனக்கு எஸ்எல் வந்து 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அகைன் ஐ காட் அ கிரேட் ட்ரேட். இந்த இடத்துல அதே லெவல் ஆஃப் எஸ்எல் தான் வச்சுருந்தேன், 8 பாயிண்ட் தான் எஸ்எல் வச்சுருந்தேன். ஐ காட் 320 பாயிண்ட்ஸ் ஆன் திஸ். இதில் வந்து எனக்கு வந்து 320 பாயிண்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ இதை நான் டோட்டலாக இங்கே வரும்போது நான் புக் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் இது பண்ணியிருந்தாங்க. இந்த லைன் வந்து நம்ம அன்றைக்கி போடலை, மார்க்கெட்டில் நான் இதை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த லைனை என்ன லைன்னா, ஜஸ்ட் இந்த டே கேண்டலோட லைக் 5th டேவோட ஃபஸ்ட்டு கேண்டலோட விக் இருக்குது பார்த்தீங்களா, இதோட 0.5% தான் அது. ஸோ இந்த ஜோனில் தான் அவங்க ரிஜெக்ட் ஆவாங்கன்றது நாங்கள் எதிர்பார்த்தோம். கரெக்டாக அந்த ஜோனை டேப் பண்ணிவிட்டு ஜோனோட மிட் பாயிண்டில் தான் அவங்க ரிஜெக்ட் ஆனாங்க. ஸோ இந்த இடத்துல வந்த வால்யூம்லேயே நாங்கள் வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 30 to 40 ருபீஸ் போச்சு. பட் நாங்கள் அதை நாங்கள் அதை சேஸ் பண்ணவோ இல்லை ரீஎன்ட்ரியெல்லாம் எங்கேயுமே போகல. ஸோ இதோடு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் பேக் டு ஃபின்னிஃப்டி அண்ட் மிட் கேப் அன்றைக்கி ட்ரேட் எதுவும் பண்ணல. பட் ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அகைன் பேக் டு நம்ம ரிவர்சல் ஜோன்ஸில் மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. பட் ப்ராப்பராக எங்கேயும் ஒரு டோஜி கொடுக்கல. பட் பேங்க் நிஃப்டியோட ரேலியை பேஸ் பண்ணி நம்ம இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் கெட் திஸ். இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கலாம். அகைன் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப நேரமாக சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனாகவே ஒரு ஆக்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் இங்கே சடனாக ப்ரீச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் நாட் டோஜி, இது ஒரு ட்ராகன் ஃப்ளை மாதிரி ஒரு கேண்டில் போட்டுட்டு, ஸோ இந்த லோவுக்கும் இந்த ஹையஸ்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கனாலும் நம்ம ரிவர்சல் ஜோன்ஸில் வெளில வரலாம். ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தான், நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிடலாம். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜோன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஏன் நான் ஜோன் மார்க் பண்ணுறேன், மல்டிபிள் டச்சஸ் ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு 1 வீக் பேக் தான் அந்த வீடியோ இருக்கும். 1 வீக் பேக் கூட இல்லை, ஐ திங்க் ஸோ. எஸ், 5ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் ஏன் போட்டேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், இவ்வளோ பெரிய புல் மூமெண்ட் கொடுத்தாலும் இந்த ஜோனில் அவங்க ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அகைன் பாருங்கள், அதே ஜோனில் ரிஜெக்ட். அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஜோனில் ரிஜெக்ட். இதை 1 வீக் பிஃபோரே இந்த இடம் மார்க்கெட் வந்தால் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம 5ஆம் தேதியே கணிச்சிட்டோம். ஸோ அந்த மல்டிபிள் டச்சஸ்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை நீங்கள் இங்கே பாருங்கள். என்டையர் மார்க்கெட்டு அன்றைக்கி எவ்வளோ புல்லிஷாக இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த புல்லிஷ்லேயும் அவங்க இங்கே தான் ரிஜெக்ட் ஆவாங்கன்றதை நம்ம ப்ரீடிஃபைன்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய டைம் ரியாக்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தவங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக என் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த ஜோன் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம 1 வீக் பிஃபோரே சொல்லிட்டோம். ஸோ இதுதான், இது பெரிய லாஜிக்லாம் இல்லை வைஸ், ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நினச்ச நேரத்தில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அவங்க என்ட்ரி கொடுக்குற நேரத்தில் நம்ம என்ட்ரியில் இருக்கணும். அது ஸ்டாப் லாஸே எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. எனக்குமே ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் ஸ்டாப் லாஸே அடித்தாலும் என் ஸ்ட்ராட்டஜியில் நான் தெளிவாக இருப்பேன். அது எனக்கு திரும்ப என்ட்ரி கொடுக்குதா, கண்டிப்பாக போவேன்.
10 வாட்டி எஸ்எல் அடித்தாலும் 11வது வாட்டி 10 வாட்டி எனக்கு என்ன எஸ்எல் அடித்தாங்களோ அதை கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. கவர் பண்ணி இல்லை, மேலே ப்ராஃபிட்லேயே எனக்கு கொடுத்துருவாங்க. அந்தளவு நான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான். ஓகே ஃபைன். இப்போ வாங்க நம்ம மண்டே லெவல்ஸ் என்னன்றதை நம்ம போய் பார்த்துருக்கலாம். ஓகே, இதுதான் மண்டேயோட லெவல்ஸு. ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிவர்சல் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,512, 24,387. இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது. இந்த ரிவர்சல் ஜோன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட இது என்ன ப்ரோ, இது என்ன ஜோனு, இது ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா நிறைய பேர் கேட்டிங்க. அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுதுன்றது. இன்ட்ராடே லெவல்ஸில் அண்ட் இந்த வீக்குக்கான எக்ஸ்பைரி லெவல்ஸில் இந்த ரிவர்சல் ஜோன்ஸோட லெவல்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸோட லெவல் தான். இது வந்து இங்கே மேட்ச் ஆகுச்சுன்னா அங்கே ப்ரைஸும் மேட்ச் ஆகும். ஸோ அதாவது நீங்கள் ஆப்ஷன் சார்ட்லேயுமே மல்டிபிள் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக நிறைய இடத்துல ரியாக்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நான் யூஸ்வலாக 5, 30, 1 hour அண்ட் 4 hours இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இதில் வந்து எத்தனை லைன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எனக்கு ஒரு 10 லைன்ஸ் வரும். அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் வரும், ஹை ப்ரைஸு லோ ப்ரைஸு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் வரும். அண்ட் டே பை டே நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு சில லைன்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்தந்த ப்ரைஸஸை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சில டைம் ஃப்ரேம்ஸ் வந்து பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்ஸை மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் பார்க்குறது 2 டைம் ஃப்ரேம் தான் பார்க்குறேன். அந்த 2 டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் நான் மார்க்கெட்டில் ஆப்ஷன் சார்ட்டில் ப்ரைஸை நான் அங்கே தான் டிசைட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு அங்கே ப்ரைஸ் நான் வந்து டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவங்க இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எனக்கு ஸ்பாட்லேயும் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஆப்ஷன் சார்ட்லேயும் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த சில இடங்களில் எனக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே சில இடங்களில் எனக்கு வந்து சார்ட்டில் வந்து மெயின் சார்ட்டில் வந்து ரிவர்சல் ஜோன்ஸில் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, மாறியிருப்பாங்க. பட் ப்ரீமியமில் எனக்கு அந்த ப்ரைஸ் வந்திருக்காது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நான் அந்த ட்ரேட் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகணுன்றது நான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி எனக்கு இதுதான் என் காஸ்ட், இந்த காஸ்ட்டுக்கு வந்தால் எனக்கு ப்ராம்ப்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த காஸ்ட்டுக்கு வந்தால் மட்டும் நான் ட்ரேட் எடுப்பேன். அது வரணுன்றது மேண்டேட்ரி கிடையாது, வந்தால் எடுப்பேன். அது என்னோடய சாய்ஸ். வரணுன்றதை நான் டிசைட் பண்ண முடியாது, அதை நான் போஸ்ட் பண்ணவும் முடியாது. எனக்கு என் கெப்பாசிட்டி அது கிடையாது. பட் இங்கே வந்தால் எடுக்கலான்றது என்னோடய டிசிஷனு, அது என் கெப்பாசிட்டி. ஸோ என்னுடைய விஷுக்கு என்னால் மார்க்கெட்டை புஷ் பண்ண முடியாது. பட் என்னோடய விஷுக்கு மார்க்கெட் வரும்போது நான் அதை ட்ரை பண்ணலாம். இதுதான் என் லாஜிக். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் தான் இந்த ரிவர்சல் ஜோன்ஸ். அது ரியாக்ட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய லாஜிக்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. அது பப்ளிக்காக அது யூடியூப்பில் எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் இதுக்குள்ளே நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. நான் அது சொல்கிறேன். நான் அப்கமிங் டேஸில் அதை நம்ம சொல்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பேசிக்கை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க, ஓரளவு எனக்கு பேசிக் தெரியும் அப்படின்னிங்கன்னா இந்த பேசிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் போகணுன்னா நீங்கள் இந்த பேசிக்கில் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த லெவல் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இல்லைனா நம்ம அது சொல்லிட்டோன்னா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண போய் பேசிக்கை விட்டுருவீங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஹேண்ட் செக்ஷன் போனால் தான் 10th போக முடியும். டேரெக்டாக 10th படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது யூஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இது நிஃப்டியோட ஜோன்ஸ் வந்து இதுதான். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,592, அதாவது எனக்கு அன்றைக்கி டேக்கான ஹை அதுதான் நான் ரெஸ்டாரண்ட்ஸாக எடுத்திருக்கேன். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 24,435, 24,331, 24,292. இது எல்லாமே ரொம்ப நியர்லி எனக்கு சப்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதை நான் வந்து சப்போர்ட்டாக நிறைய எடுத்திருக்கேன் நான். பட் இந்த மைனர் சப்போர்ட்லாம் நான் வந்து ட்ரேடை ஹால் பண்ண மாட்டேன். நான் அதை ட்ரையல் பண்ண தான் ஆரம்பிப்பேன். ஸோ அந்த லாஜிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு நான் கூடி சீக்கிரம் லைவ் வர ஐடியாவில் இருக்கேன். நான் அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னன்றதையும். அண்ட் ஒன் மோர் திங், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52,291 அண்ட் 52,254. ஏன் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற ஜோன் அப்படின்னா இந்த ரெக்கவரியை அவங்க இங்கே முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு ரேலியை இங்கே ஒய்ப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போது டேவோட ஓப்பனிங்கும் டேவோட க்ளோசிங்க்குமான ஆவரேஜ் பாயிண்ட்டை எடுத்து அந்த ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கான அந்த 2 லைன்ஸ் தான் இந்த லைன்ஸ். ரிவர்சல் ஜோன்ஸ் இப்படியும் எடுப்பேன் நான். இந்த லைன்ஸு ப்ரீவியஸாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா கண்டிப்பாக மேட்ச் ஆகும்.
இது ஒரு மேத்தமேட்டிக்கல் லாஜிக்ஸ் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல்னு நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ரிவர்சல் ஜோன்ஸு இங்கே பாருங்கள். இது என்றைக்குன்னா 5ஆம் தேதி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேற்று நம்ம போட்ட ரிவர்சல் ஜோன் வர, இன்றைக்கி போடுற ரிவர்சல் ஜோன் வர, எல்லா ரிவர்சல் ஜோன்ஸுமே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் மேத்தமேட்டிக்கல் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ அது ரொம்ப அட்வான்ஸ்டு தாட்ஸு. அது வந்து நீங்கள் பேசிக் தெரியாமல் அதில் வச்சிங்கன்னா நீங்கள் ட்ரேடு பண்ண முடியாது. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. நான் ட்ரை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக அதெல்லாமே நான் இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா. அண்ட் சாரி, 1 செகண்ட், ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ரிவர்சல் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 52-291, 52-254, அண்ட் தேர் இஸ் அ ஜோன் ஓவர் இயர். இது வந்து சப்போர்ட் தான் 52-161, 52-08, அண்ட் அடுத்த சப்போர்ட் நான் கீழே காட்டுறேன், யூ ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சப்போர்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்டான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியர்லி ரெஸ்டான்ஸ் இருக்குது. ஸோ நான் ரிப்பீட்டடாக நான் சொல்கிற விஷயங்கள், கால் சைடை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணி பிடிச்சி முடிச்சிருவேன். எனக்கு மார்க்கெட் ஸ்டில் ஆன் புட் சைடில் தான் எனக்கு அதிக ட்ரேட் கிடைக்கிது. அண்ட் லாங், அதாவது பெரிய ரேஞ்சஸ் எனக்கு புட் சைடில் தான் மார்க்கெட் கொடுக்குறாங்க. கால் சைடை விட புட் சைடில் அதிக ரேஞ்சஸ் எனக்கு கிடைக்கிது. ஸோ புட் சைடை மட்டும் மேக்ஸிமம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நான் உங்கள் யாரையும் அதை சொல்லலை, நான் பர்சனலாக சொல்கிறேன். அது என்னோடய வியூ, அது என்னோட டைப் ஆஃப் மெத்தட் அதுதான். ஸோ அதுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,616, 23,586 இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி வராங்க. ஸோ டியூஸ்டேக்கு முன்னாடியே இவங்க எக்ஸ்பைரிக்கான பிளான்ஸை வந்து பண்ணிடுவாங்க. அது நீங்கள் ஸ்ட்ராடல் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் எஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியர்லிலாம் இருக்காங்க. அண்ட் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் மிட் கேப் வந்து மண்டே எக்ஸ்பைரி. மிட் கேப் அவங்க எக்ஸ்பைரி டைமில் சின்ன ஜோன் போட்டது இதுதான். ரொம்ப நாள் அப்புறம் இந்த சின்ன ஜோன் போட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா யாருமே ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன், அதாவது ட்ரேட் நான் ப்ரிஃபர் பண்ணல, அது செகண்டரி. பட் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருந்ததுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. 2 சைடுமே எஸ்எல் மட்டுமே உங்களுக்கு ஹிட் ஆகும். சாரி. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டில் ட்ரேடே எடுக்காதீங்க மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் பார்த்தீங்கன்னா 12,489, 12,459, 30 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜோனில் இருக்காங்க. அந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் எடுக்காதீங்க. அண்ட் இது சஜஷன்லாம் கிடையாது, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் எங்கே இருந்தாலுமே மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ்பைரி டைமில் உங்களுக்கு எஸ்எல் தான் மார்க்கெட் ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதை ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா யூ கேன் கோ வித் யுவர் கால் சைட் ஆர் புட் சைட் ஆன் யுவர் ஓன் அனலைசிஸில். அண்ட் இதை ப்ரீச் பண்ணிட்டாங்கன்னா டவுன் சைடில் நீங்கள் புட் சைடு நீங்கள் போடலாம், அதுவும் உங்கள் ஓன் அனலைசிஸில் போகலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ், நம்ம மண்டேயோட லெவல்ஸ் வந்து இதுதான். அண்ட் ஆஸ் இட் இஸ், நான் சொன்ன மாதிரி என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எனக்கு லைக்ஸ் போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் மேபி ரீச் ஆகலாம். மேபி 4-5 பேருக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஐ திங்க் ஸோ. எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரேடாமே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் அவங்க கேபிட்டல் சேவ் பண்ணவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.